ஹாய், ஹலோ, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். நண்பா, ஒரு நல்ல விஷயம். நீ இழந்தவதை பற்றி வருத்தப்படுவதை விட இழந்தது எப்படி சம்பாதிக்கணும்னு முயற்சித்தால் உன்னுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை காயப்படுத்தினாலும் அதை நீதான் ரிகவர் பண்ணிக்கொள்ள வேண்டும். அது உன்னுடைய கடமை. அருந்த பந்தம் எப்போ வேணுமென்றாலும் திரும்ப பெறலாம். போன சொத்தையெல்லாம் மீண்டும் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை போனால் மட்டும் என்னைக்குமே திரும்பி வராது. ஒரு தந்தை தன்னுடைய 10 சந்ததியும் சோறு ஊற்றி காப்பாற்றுவான். ஆனால் அந்த 10 பேரிலே ஒருவன் கூட அந்த தாய் தந்தையை காப்பாற்ற மாட்டான். அவனுக்கு பாரமாய் முதியோர் இல்லத்திலே விட்டுவிடுகின்றான். நண்பா, அந்த ஆண்டவன் யாரையும் சும்மா தூரம் வைக்க மாட்டான். அப்படி செய்தான் என்றால், அட பைத்தியக்காரா, அவங்களால நீ கஷ்டப்பட்டது போதும், இனிமேலாவது சந்தோஷமாக இருக்க சொல்லித்தான் தூரம் வைப்பான், தெரிந்து கொள். எங்கள் அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார், பசியில் இருக்கும்போது சோறு போட்டவரையும், நாம் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது காப்பாற்றியவரையும், நம்ம மேலே பாசமாக இருப்பவரையும், நாம் துக்கத்திலே இருக்கும்போது ஆறுதலாக கண்ணீர் விட்டவரையும் எந்த சூழ்நிலையிலும் மறக்காதே. அவர்களுக்கு எப்போதும் கடன்காரனாகவே இருந்திடு. உனக்கு அது 1000 ஜென்மங்கள புண்ணியம் வருமென்று சொல்வார். மற்றும் எங்கள் அம்மா என்னுடனே இருக்கிறது, அவங்களுக்கு எல்லாமே நான் தான் பார்த்து கொள்கின்றேன் சொல்றவன் முட்டாள். எங்கள் அம்மா என் கூடவே இருந்து அவங்க கையால் தான் இன்னும் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்றவன் தான் புண்ணியவான் என்று சொல்வார். எப்பவும் நீ இருந்தபடியே பேசு. உன்னுடைய ஆட்களாக இருந்தால் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய ஆட்கள் இல்லை என்று நினைத்துக்கொள் என்று கூட சொல்லுவார். படித்தவன் வேலைக்காக தேடுவான். படிக்காதவன் உழைப்பை நம்பி வியாபாரம் வைத்து அந்த மேல் படிப்பு படித்தவனுக்கு வேலை கொடுப்பான். அதனால நீ வியாபாரத்தை மட்டும் எப்பவுமே விட்டுவிடாதே என்று சொல்வார். இப்போ அவர் இல்லை என்றாலும் அவர் சொன்ன விலை மதிக்க முடியாத வார்த்தைகள் அல்ல, எனக்கவை மந்திரங்கள். நண்பா, தெரிந்து கொள்.